பிரைஸ் தி லார்ட். இன்றைய சிந்தனைக்கு கதை ஒன்றை கேட்போமா? அன்னைக்கு கோர்ட்டுக்கு ஒரு கணவன் மனைவி தங்களுடைய விவாகரத்து வேணும்னு வழக்கு பதிவு பண்ணியிருந்தாங்க. அதை விசாரித்த போது அந்த நீதிபதிக்கு இந்த குடும்ப பிரச்சனை ஒரு சராசரி குடும்பத்துல நடக்கக்கூடிய பிரச்சனை தான். இது விவாகரத்து அளவுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லைன்றதை தெரிஞ்சுக்கிட்டாரு. எனவே அந்த வழக்கை மதிய உணவுக்கு அப்புறமா தள்ளி வச்சுட்டு அந்த கணவன் மனைவிய தன்னுடைய அறைக்கு வர சொல்லியிருந்தாரு. முதல்ல ரூபி அந்த ஜட்ஜோட ரூமுக்கு வாசல்ல வந்து நின்னுட்டு இருந்தாங்க. ஏற்கனவே அங்க கொஞ்சம் வக்கீலுங்க அவரோட வாசலோட கதவு கிட்டயே நின்னுட்டு பேசிட்டு இருந்தாங்க. ரூபியால அதனால அந்த அறைக்குள்ள போக முடியல. அங்கிருந்து பிரகாஷும் வந்துட்டாரு. இப்போ வாசல பார்த்தாரு பிரகாஷ். ஏற்கனவே மனைவி வந்து அங்க காத்துட்டு இருந்தா. ஆனா அவ உள்ள போக முடியாத மாதிரி ஒரு 3 வக்கீலுங்க அங்க இருந்து ஜட்ஜோட அந்த ரூமோட வாசல்லையே நின்னு பேசிட்டு இருக்கிறத பார்த்தாரு. அதனால முதல்ல அவரு அந்த வக்கீலுங்க கிட்ட சார் எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொல்லி அவங்கள அங்கிருந்து நகர வச்சாரு. நகர வச்சுட்டு அந்த கதவை திறந்துட்டு தான் மனைவியை பார்த்து வா அப்படின்னு கூப்பிட்டாரு. உடனே ரூபி தான் கணவர் கூப்பிட்ட மாதிரி அவங்களும் அங்க போனாங்க. அவர் கதவை திறந்துட்டு நின்னாரு. மனைவி உள்ள போன பிறகு தானும் உள்ள போயிட்டு கதவை சாத்திட்டாரு. உள்ள வந்த ரூபி அப்படியே நின்றுட்டு இருக்கும்போது ஜட்ஜ் அவங்க 2 பேரையும் பார்த்து உள்ள வாங்க, இங்க உட்காருங்க அப்படின்னு அவர் முன்னாடி இருக்கிற இருக்கைகளை காட்டினாரு. அதை பார்த்துட்டு ரூபி அமைதியா போய் அவர் எதிர்க்க ஒரு இருக்கையில உட்கார்ந்துக்கிட்டாங்க. பின்னாடி வந்த பிரகாஷும் உட்கார்ந்துக்கிட்டாரு. பேச்சை தொடங்கிறதுக்கு முன்னாடி அங்க ஆஃபீஸ் பாய் தண்ணி எடுத்துட்டு வந்தான். ரூபி கிட்ட ஒரு கிளாஸ்ல தண்ணி கொடுத்தான். ரூபி வாங்கி குடிச்சுக்கிட்டாங்க. அந்த பையன் திரும்பமா இந்த பக்கம் வந்து பிரகாஷ் கிட்ட கொடுக்கும்போது அந்த தண்ணி கிளாஸ் கொஞ்சம் அசைஞ்சிட்டனால பிரகாஷ் மேல அந்த தண்ணி ஊத்திக்குச்சு. இதை பார்த்த ரூபி தான் கையில இருந்த கர்ச்சீஃப் எடுத்து பிரகாஷ் பக்கமா தள்ளிட்டு ஏன் தம்பி கொஞ்சம் பார்த்து கொடுக்க கூடாதா அப்படின்னு சொன்னாங்க. அந்த பையன் பதிலுக்கு ஒன்றும் சொல்லாம சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை கொடுத்துட்டு அவன் அங்கிருந்து போயிட்டான். அமைதியா ஜட்ஜு 2 பேரையும் பார்த்துக்கிட்டு இருந்தாரு. என்ன, நீங்க கோர்ட்ல சொன்ன அதே காரணத்தை தான் இப்பவும் சொல்ல போறீங்களா அப்படின்னு கேட்டாரு. பதிலுக்கு 2 பேருமே அமைதியா இருந்தாங்க. கொஞ்ச நேரத்துல அந்த கதவு திறக்கப்பட்டு ஒரு குட்டி குழந்தை உள்ள ஓடியாந்துச்சு டேடின்னு சொல்லிட்டு. ஜட்ஜுக்கு ஒண்ணுமே புரியல. ஆமா, பிரகாஷ் ரூபியோட பொண்ணு தான் அவ. அவ வெளியே இருந்து அம்மா அப்பா இந்த அறைக்குள்ள போனதை தெரிஞ்சுக்கிட்டு இப்போ உள்ள ஓடி வந்துட்டா. ஓடி வந்தவ நேரா பிரகாஷை கட்டி பிடிச்சுக்கிட்டா. உடனே ரூபி ஏய் இந்த பக்கம் வாடி அப்படின்னு கூப்பிட்டா. பதிலுக்கு அந்த குழந்தை போ மம்மி, டேடி கிட்ட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அப்பாவோட நெஞ்சை இறுக்கமா கட்டி பிடிச்சுக்கிட்டா. தன் மேல சாஞ்ச மகளை அப்படியே தடவிட்டு இரு இரு வருவா உன்கிட்ட அப்படின்னு பிரகாஷ் ரூபியை பார்த்து சொன்னாரு. ரூபி அமைதியா இருந்தாங்க. கொஞ்ச நேரத்துல அந்த குழந்தை சொன்ன மாதிரியே மம்மின்னு ரூபி பக்கமா போச்சு. ரூபி அந்த குழந்தைய தான் பக்கமா கூப்பிட்டு பக்கத்துல அணைச்சு உட்கார்ந்துக்கிட்டாங்க. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த ஜட்ஜு 2 பேர்கிட்டையும் நான் உங்ககிட்ட பேசலாமா இல்ல நீங்க ஏதாவது கோர்ட்ல சொன்னது இல்லாம பேச விரும்புறீங்களான்னு கேட்டாரு. அதுக்கு பிரகாஷும் ரூபியும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டு நீங்க பேசுங்க ஐயா அப்படின்னு சொன்னாங்க. ஜட்ஜு அவங்க 2 பேர்கிட்டையும் உங்க 2 பேரோட காரணங்களும் எல்லா குடும்பங்களிலும் நடக்கிற ஒரு சராசரி காரணங்கள் தான். கணவர் தன்னை பாராட்டலன்றது உங்களுடைய வேதனை. மனைவி தன்னுடைய பேச்சுக்கு எதிர்த்து பேச்சு பேசுறான்றது அவருடைய வாதம். இது எல்லா குடும்பத்திலையும் நடக்கிறது தான். ஆனா நான் உங்களுக்கே தெரியாம கண்காணிச்சேன். எப்பயோ வந்து வெளியே காத்துட்டு இருந்தீங்க நீங்க. ஏன் உள்ள வரலன்னா நான் ஏற்கனவே வாசல்ல நிறுத்தி வச்சிருந்த வக்கீலுங்க உங்களை உள்ள வர முடியாம நடுவுல நின்றுட்டு இருந்தனால நீங்க வரல. ஆனா உங்க கணவர் தான் மனைவி அங்க போகாததுக்குரிய காரணத்தை அந்த சூழ்நிலையை பார்த்த உடனே புரிஞ்சுக்கிட்டாரு. அவரு வந்து உங்களுக்கு கதவை திறந்து தான் மனைவி மேல யாரை இடிச்சிடக்கூடாதுன்னு அவர் நின்னுக்கிட்டு
உங்கள உள்ள அனுப்பிச்ச பிறகு அவர் வந்ததுலேருந்து அவருக்கு உங்க மேல ரொம்ப அன்பா இருக்கிறத நீங்க அதுல தெரிஞ்சிருந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லும்போதே ரூபி அமைதியா தான் கணவரை ஏறிட்டு பார்த்து திரும்பவும் குனிஞ்சுக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம திரும்பவும் அவர் தொடர்ந்தாரு. தண்ணி குடுக்கும்போது அவர் மேல ஊத்துச்சே, அவர் மேல தானே ஊத்துச்சு அப்படின்னு நீங்க இல்ல. உடனே உங்க கர்ச்சீஃப குடுத்துட்டு அந்த பையன்கிட்ட நீங்க எடுத்து சொன்ன விதம், உங்களுக்கு இன்னும் உங்க கணவர் மேல அன்பு இருக்க தான் செய்யுது அப்படின்றதும் தெரிஞ்சுது. எல்லாத்துக்கும் மேல உங்க குழந்தை உங்க 2 பேர்கிட்டயும் அன்பா இருக்கிறா. நீங்க உங்களுக்காக இல்லைனாலும் உங்க குழந்தைக்காக தான் இப்போ உங்களோட முடிவு எடுக்கணும். 2 பேருமே ஒருத்தர ஒருத்தர் நேசிக்கிறீங்க. ஆனா 2 பேருக்குமே அத சரியான விதத்துல காட்டத் தெரியல. எப்படி உங்க குழந்தைகிட்ட உங்க அன்ப காட்டுறீங்களோ, அதே அன்ப தான் நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் காட்டிக்கிட்டீங்கன்னா, உங்க வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும். நீங்க விவாகரத்து செய்ய வேண்டிய தம்பதியினரே இல்ல, அப்படின்னு எடுத்து சொன்னாரு. ஆமா. அதுக்கு பிறகு ரூபியும், பிரகாஷும் பொறுமையா யோசனை பண்ணி, இன்னைக்கு நல்ல குடும்பமா சந்தோஷமா வாழுறாங்க. நம்ம வாழ்க்கையிலயும், நம்ம வீடுங்கள்ல நடக்கிற சின்ன சின்ன காரியங்கள்ல கூட, சில பேர் கோச்சுக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போயிடுவாங்க. சில பேர் "நீ வீட்ட விட்டு வெளிய போறியா?" அப்படின்னு கோவமா திருத்தி விடுவாங்க. இப்படி கணவனும் மனைவியும் 1000 பிரச்சனைகள்கிட்ட நமக்குள்ள ஒவ்வொரு நாளும் வந்தாலும், ஒருத்தர விட்டு ஒருத்தர் விலகி இருக்கிறதுன்றது சாதாரண விஷயம் இல்ல. அது மிகவும் வேதனைக்குரிய விஷயம். அதுக்கு தான் ஒரு ஆலோசனைய வேதம் சொல்லுது. நீதிமொழிகள் 17:14 சண்டையின் ஆரம்பம் மதகை திறந்து விடுகிறது போல் இருக்கும். ஆதலால் விவாதம் எழும்பும் முன் அதை விட்டுவிடு. எந்த பிரச்சனையும் ஒரு மதக திறந்து விட்டோன்னே தண்ணி வேகமா வர மாதிரி தான் இருக்கும். வார்த்தைகள் நிறைய அதுல வந்து விழறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த வார்த்தைகளால தான் இன்னைக்கு நிறைய குடும்பம் பிரிஞ்சு போகுது. அதனால எந்த பிரச்சனையுமே அது விவாதமா தொடங்கக்குள்ளேயே அதை அப்படியே நிறுத்தி போட்டுறது ரொம்ப நல்லதுன்னு வேதம் சொல்லுது. என்னங்க, நம்மளும் இந்த ஆலோசனையை ஏத்துக்கலாமா? காட் bless you all.